தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகை புரியும் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் ஆர் சித்ராங்கதன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதாவது 2018 வந்துட்டு அபிராமியும் அந்த இரண்டாவது குற்றவாளி மீனாட்சி சுந்தரம் என்கிற சுந்தரம், இந்த பெண் வந்து என்ன பண்ணுறாங்க, இவருடைய கணவர் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறாரு. 2 குழந்தைகள், 4 வயது குழந்தை ஒன்று, 6 வயது குழந்தை ஒன்று. மிக சிறப்பாக குடும்பம் போயிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில் இந்த பெண் வந்து அபிராமி என்கிறவர் வந்து அந்த சுந்தரத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இல்லீகல் இன்டிமசி ஆகி இவங்க 2 பேரும் வந்து ஒரு தொடர்புக்குள்ளே போகிறாங்க. எத்தனையோ மர்டர் ஃபார் கெயின் கேள்விப்பட்டிருப்போம். குடும்ப தகராறுக்காக கொலை நடந்திருக்கும், நிலத்தகராறுக்காக கொலை நடந்திருக்கும், அதே போல வேணும்னா பணம் கொடுக்கல் வாங்கலுக்காக கொலை நடந்திருக்கும். ஏகப்பட்ட கொலை வழக்குகள் வந்து ஒரு நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கட்டும், இந்தியா முழுவதும் ஏகப்பட்ட வழக்குகள் தாக்கல் ஆகுது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கள்ள தொடர்புக்காக சொந்த பெற்ற குழந்தைகளையே ஒரு லேடி கொலை பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு மிகவும் ஃபேமஸாக பேசப்பட்ட ஒரு வழக்கு ஆயிடுச்சு. தொடர்ச்சியாக விசாரணை, இந்த வழக்கினுடைய சாட்சிகள் எல்லாரும் விசாரிக்கும் போது பல விஷயங்களை சொல்றாங்க. இவங்க வந்து போனாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ், சிடிஆர் ரெக்கார்டு, இது எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கும்போது தொடர்ச்சியாக இவர்களுக்குள்ள வந்து ஒரு மிக போட்டோஸை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, 2 பேருடைய வீடியோஸ் எல்லாம் கூட வெளியில வந்துச்சு. அப்படி வெளியில வரும்போது காவல்துறையும் சரி, இந்த வழக்கில் குற்றவாளிகள் தப்பித்து விடக்கூடாது, நீதிமன்றமும் சரி, இந்த நீதியரசரை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, எல்லா சாட்சிகளும் வந்து விசாரிக்கப்பட்டு விட்டார்கள். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு. அதே போல ஃபாரன்சிக் லேபினுடைய எக்ஸாமினேஷன் அந்த ரிப்போர்ட்டை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இவங்களுடைய சிடிஆர் ரிப்போர்ட்டை பார்த்தாச்சு. எல்லா விஷயங்களும் பார்த்தனால தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்று நீதியரசர் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டுச்சு. தீர்ப்பு வாசிக்கப்படுகின்ற பொழுது ஏற்கனவே அவங்களை கேட்பாங்களே, உங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க கேட்டா, கடந்த 7 ஆண்டுகளாக நான் சிறையில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 7 ஆண்டுகளாக சிறையில் இருக்காங்க. ஆனால் நல்ல கலராக நெயில் பாலிஷ் போட்டு இவங்க வந்து கோர்ட்டுக்கு வந்தாங்கன்றது தெரியும். அது எப்படி அங்க ஏற்கனவே பியூட்டி பார்லர் இருக்குங்களா வர சொல்லிட்டு இருக்காங்க. A1 அபிராமி அவர்கள் சாவும் வரை இது சிறையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு. அடுத்த கட்டமாக A2 அவருக்கும் சேம் பனிஷ்மெண்ட், அதாவது கன்விக்ஷன் 2 பேருக்கும் ஒரே கன்விக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே இதாக தான் வந்து தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அபிராமியும் குற்றவாளி, அவர் கூட இருந்த கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரமும் குற்றவாளி என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் சாகும் வரையில் சிறையிலிருந்து சாக வேண்டியதுதான். ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சார்லஸ் வெற்றிவேந்தன் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார்லஸ் சார், நல்லா இருக்கீங்களா சார்? சார், தமிழ்நாட்டையே உலுக்கிய வழக்கு இந்த அபிராமி கேஸ். குறிப்பாக 8 வருஷத்துக்கு முன்னாடி 2018 இந்த சம்பவம் நடந்துச்சு. இந்த குன்றத்தூரை தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அடல்ட்ரிக்கு தடையாக இருந்த தன்னுடைய 2 குழந்தைகளை கொலை செய்த அந்த வழக்கு அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரபலமாக சோசியல் மீடியாவில், அதே போல் பிரிண்ட் மீடியாலாம் இதை பற்றி நிறைய எழுதியிருந்தாங்க. இந்த அபிராமி கேஸை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் தான் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. 2 பேருக்குமே வந்து வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவம், இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். அதாவது 2018 வந்துட்டு குன்றத்தூர் பக்கத்தில், குன்றத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இந்த அபிராமியும் அந்த இரண்டாவது குற்றவாளி மீனாட்சி சுந்தரம் என்கிற சுந்தரம், இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லீகல் இன்டிமசி. இந்த பெண் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய கணவர் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறாரு. 2 குழந்தைகள், 4 வயது குழந்தை ஒன்று, 6 வயது குழந்தை ஒன்று. மிக சிறப்பாக குடும்பம் போயிட்டுருக்கு. அந்த சூழ்நிலையில் இந்த பெண் வந்து அபிராமி என்கிறவர் வந்து அங்கே பக்கத்தில் வந்து ஒரு பிரியாணி கடை நடத்திட்டு இருந்த ஒரு மாஸ்டர் தான் இவர் மீனாட்சி சுந்தரம் என்கிற சுந்தரம். அந்த சுந்தரத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இல்லீகல் இன்டிமசி ஆகி இவங்க 2 பேரும் வந்து ஒரு தொடர்புக்குள்ளே போகிறாங்க. தொடர்புக்குள்ளே போனோன்னா இது நாளடைவில் வந்துட்டு மிகவும் ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அந்த சூழ்நிலையில் வந்துட்டு விஜய் அவர்கள் வீட்டில் இல்லாத போது இந்த பிரியாணி மாஸ்டர் அவங்க வீட்டுக்கு போகிறது, இது மாதிரியான ஒரு பழக்க வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்பட்டோன்னே 2018 ஒரு குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த குழந்தைகள் வீட்டில் இருக்கும்போது, 4 வயசு குழந்தையும் 6 வயசு குழந்தையும் வீட்டில் இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு பக்கம் வந்து விஷம் கொடுத்துறாங்க. இந்த எங்கிட்ட ஃபுல்லாகவே ஆர்டர் காப்பியே இருக்குது கையில். ஒரு பக்கம் விஷம் கொடுத்துட்டாங்கன்றாங்க, ஒரு பக்கம் வந்து தலகணி வச்சு இந்த குழந்தைகள் 2 குழந்தையும் கொலை பண்ணி மூச்சு திணறல் செய்து கத்தி எடுத்து வந்து கொடூரமான முறையில் வந்து இந்த 2 குழந்தையும் கொலை செய்து விட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து தப்பித்து தென் மாவட்டத்திற்கு எங்கேயோ போகும்பொழுது அந்த ஃபோனை வந்து ட்ராப் பண்ணி காவல்துறை என்ன பண்ணுறாங்க, இவங்களை கைது பண்ணுறாங்க. இவங்களுடைய டேட் ஆஃப் ரிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2/9/2018. 2/9/2018 அன்றைக்கி அபிராமியும் கைது செய்யப்படுறாங்க,
சப்சிக்வெண்ட்டாக இந்த மீனாட்சி சுந்தரமும் கைது செய்யப்பட்டு இவங்க 2 பேரும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்படுறாங்க. என்னடா இந்த கதை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2 பேரும் இந்த பிரியாணி மாஸ்டரும் இந்த அபிராமியும் தொடர்பில் இருக்கும்போது 20 நாளுக்கு முன்னாடியே விஜய் வந்து இதை கேள்விப்பட்டிருக்காரு, கண்டிச்சிருக்காரு. ஏன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு அரசல் புரசலாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க, நீங்கள் வேலைக்கு போயிட்ட பிறகு யாரோ வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இதை கண்டுபிடிக்கிறாரு. ஒரு கணவருக்கு தெரியும் இல்லையா ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் போது. அப்போ மனைவிட்டு கேட்கும்போது வாக்குவாதங்கள், ஒரு வெறுப்பு இது மாதிரிலாம் ஆகும்பொழுது இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, அபிராமி இதை மனதுக்குள்ளேயே வச்சுருந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, இது இப்போ ஏற்கனவே இவர் வேலைக்கு போயிட்ட பிறகு வராங்க, இந்த தொடர்பை அவங்களால துண்டித்து கொள்ள முடியல. துண்டித்து கொள்ள முடியாத காரணத்தினால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேற எங்கேயாவது போயிருக்கலாம், எவ்வளோ வழக்குகள் நம்ம பார்க்குறோம். இப்போ தொடர்ச்சியாகவே இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா 785 கணவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு 4-5 மாதங்களாக நடந்த சம்பவம் இது. இந்தியா முழுவதுமே பார்த்திங்கன்னா புருஷனை கொன்றதுன்றது வந்து ஒரு ஃபேஷனாகவே போன மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா ஏற்கனவே வரதட்சணை கொடுமை, இந்த கொடுமைன்ற வழக்குகள் இருக்கும், போலி வழக்குகள் ஒரு பக்கம் இருக்கும், ஜெனியூன் கேசஸ்ன்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்கும். அந்த மாதிரி பார்க்கின்ற பொழுது இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி ஏதாவது ஒரு வழி எடுத்து போயிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, நாளை பின்ன வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வழக்குகளில் வந்து என்ன ஒன்று கேட்டால் போயிட்டு கொஞ்ச நாள் இருப்பாங்க, திருப்பி வந்து பிரிஞ்சுட்டு வந்துடுவாங்க. அப்படி தான் நடக்குமே தவிர, ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளை வந்து கொடூரமான முறையில் கொலை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது அப்படின்னா மனநிலை அவங்களுக்கு மாறுது. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இருந்தாலும் இதுதான் நமக்கு உலகத்தில் பெரிய விஷயம்னு சொல்லிட்டு கணவரை எப்படியும் வந்து ஒரு வழக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன வழக்கனாலும் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் இந்த இந்த குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. இந்த கள்ள தொடர்பிற்கு மிகவும் இவங்க வந்து தடங்களாக இருக்கிறாங்க. வீட்டுக்கு வரும்போது இந்த குழந்தைங்க, ஏன்னா இது பகல் நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்படி இருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி வந்து இந்த 2 குழந்தைகளையும் கொலை செய்து விட்டுட்டு வெளியில் போகிறாங்க. வீட்டுக்கு வந்த கணவர் வந்து இதை பார்க்குறாரு. பார்த்த உடனே அதிர்ச்சி அடைந்து இவர் உடனே வந்து ஒரு புகாரை வந்து காவல் நிலையத்தில் வந்து உடனே குன்றத்தூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்நிலை பதிவேட்டு வழக்கு எண் 40/2018, காவல் நிலைய குற்ற எண் வந்து 1101/2018. இந்த நிலையில் வந்து புகார் எடுக்கப்படுது. புகார் எடுத்து காவல்துறை விசாரித்து இவங்களை கைது செய்கிறாங்க. கைது செய்து சிறையில் அடைச்சிடறாங்க. சிறையில் அடைத்த பிறகு இந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வருது. இதில் ஒரு உயர்நீதிமன்ற உத்தரவு வேறு ஒன்று இருக்குது, 7/4/2021. இந்த வழக்கினுடைய ஸ்டேட்டஸ்லாம் என்ன அப்படின்றது வந்து நீதிமன்றமே இதை கேட்டிருந்தாங்க ஏற்கனவே. அந்த நீதிமன்றம் கேட்ட பிறகு வழக்கினுடைய விசாரணை மிக துரிதமாக நடந்து கொண்டிருந்தது. ஏன்னா 1/9/2018 வந்து கம்ப்ளைண்ட்டு, 1/1/2018 கம்ப்ளைண்ட்டு, ரிமாண்ட் டேட்டு 2/9/2018. அப்போ 1 மாத காலம் ஆயிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு வந்து 1ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது 1ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஆனால் 2ஆம் தேதியே அரெஸ்ட் ரிமாண்ட் ஆகிடுறாங்க. 2ஆம் தேதி ரிமாண்ட் ஆகிட்ட பிறகு இந்த வழக்கினுடைய விசாரணை அப்படின்றது, ஏன்னு கேட்டால் எத்தனையோ மர்டர் ஃபார் கெயின் கேள்விப்பட்டிருப்போம், குடும்ப தகராறுக்காக கொலை நடந்திருக்கும், நிலத்தகராறுக்காக கொலை நடந்திருக்கும், அதே போல் வேணும்னா பணம் கொடுக்கல் வாங்கலுக்காக கொலை நடந்திருக்கும். ஏகப்பட்ட கொலை வழக்குகள் வந்து ஒரு நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கட்டும், இந்தியா முழுவதும் ஏகப்பட்ட வழக்குகள் தாக்கல் ஆகுது, அதாவது மர்டர் ஃபார் கெயின் அப்படின்ற சம்பவத்தில். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கள்ள தொடர்புக்காக சொந்த பெற்ற குழந்தைகளையே ஒரு லேடி கொலை பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு மிகவும் பயங்கர ஃபேமஸாக பேசப்பட்ட ஒரு வழக்கு ஆயிடுச்சு. சப்சிக்வெண்ட்டாக இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா 19/7/2019 வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினிங் ஆரம்பிக்கிறாங்க. 19/7/2019 நீதிமன்றத்தில், அதாவது முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் காஞ்சிபுரம் மகளிர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடக்குது. இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக, அதாவது அமர்வு வழக்கு எண், அதாவது CC 77/2018. இந்த வழக்கினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினிங்லேயே கேட்பாங்களா, என்ன உங்கள் மீது குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டோன்னா பொய் வழக்குங்கய்யா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி எல்லாமே வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது மாதிரி இது ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விட்னஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2/5/8/2019 வந்து பார்த்திங்கன்னா 2/8/2019, அதாவது 2/8/2019 வந்து பார்த்திங்கன்னா சீஃப் எடுக்கப்பட்டிருக்குன்றாங்க. 2/8/2019 ஒரு வருஷம் கழிச்சு ஃபஸ்ட்டு சீஃப் விஜய் வந்து சீஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து 5/8/2019 வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க. மொத்தமாக இந்த வழக்கில் வந்து 25 சாட்சிகள் விசாரிக்கப்படுகிறது. விஜயிலிருந்து, கவிதா ராமகிருஷ்ணன்லேருந்து அப்படியே எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கைலாசம் வரையும் வருது. கடைசி விட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா வேலு. இவங்க எல்லாருமே வந்து ஒரு சாட்சி வந்து இந்த பெண்ணுக்கு எதிராகவும் இந்த பிரியாணி மாஸ்டருக்கு எதிராகவும் வந்துட்டு நீதிமன்றத்தில் சரியான முறையில் விட்னஸ் கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கினுடைய
விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆராய்ச்சி செய்து நீதிமன்றத்தினுடைய பார்வையில் ஒவ்வொரு வழக்கு 120B கிரிமினல் கான்ஸ்பிரசி இரட்டை கொலை அப்படின்னும் போது 2-302 அப்படின்ற மாதிரியான இந்த பெண்ணுக்கும் சரி இந்த பையனுக்கும் சரி மீனாட்சி சுந்தரத்துக்கும் சரி வந்து ஏற்கனவே அவர் மீது பதியப்பட்ட வழக்கு அது மாதிரி 120B 302 அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. தொடர்ச்சியாக விசாரணை இந்த வழக்கினுடைய சாட்சிகள் எல்லாரும் விசாரிக்கும் போது பல விஷயங்களை சொல்கிறாங்க. இவங்க வந்து போனாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ், சிடிஆர் ரெக்கார்டு, இது எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கும்போது தொடர்ச்சியாக இவர்களுக்குள்ளே வந்து ஒரு மிக ஃபோட்டோஸை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு 2 பேருடைய வீடியோஸ் எல்லாம் கூட வெளியில் வந்துச்சு. அப்படி வெளியில் வரும்போது காவல்துறையும் சரி இந்த வழக்கில் குற்றவாளிகள் தப்பித்து விடக்கூடாது, நீதிமன்றமும் சரி இந்த நீதியரசரை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த உத்தரவு கொடுத்துருக்க நீதியரசன் மிகவும் ஒரு ப்ராப்பராக ஜஸ்டிஸை வந்து கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர். ஏற்கனவே நிறைய கன்விக்ஷன் வந்து அவருடைய பீரியடில் இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது குறிப்பாக இந்த வழக்கு குழந்தைகளுக்கு எதிராக ஒரு கொலை நடந்திருக்கு. உங்களுடைய சுய இன்பத்திற்காக உங்களுடைய கள்ள தொடர்பிற்காக இவங்க என்ன பண்ணால் பெற்ற குழந்தைகளே கொலை செய்யணும். அந்த பெண்ணு வந்து அபிராமி வந்து ஒரு முனைப்போடு இருந்து இந்த கொலை செய்து அவர்கள் எப்படி சார் இந்த இதில் சட்டத்திற்கு முன்னாடி தப்பிக்க முடியாதுன்ட்டு தெரியும் நல்லாவே. ஆனால் அந்த நேரத்துக்கு ஒரு பிளைண்ட் ஆகி போய் ஒரு தவறான ஒரு வழி எடுத்ததன் காரணத்தினால இவங்க கைது செய்யப்பட்டாங்க. சாட்சிகள் விசாரிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 கடைசி விட்னஸ் வேலு விசாரிக்கும் போது கடைசி விட்னஸ் வேலு விசாரிக்கிற டேட் என்ன தெரியுமா? 8/4/2025 8/4/2025 இதனுடைய சாட்சி விசாரணை ஆரம்பிச்ச டேட் பார்த்தீங்கன்னா 2/8/2019. 7 ஆண்டு காலம் இதனுடைய விசாரணை வந்து தொடர்ந்துகிட்டே இருந்தது. ஏன்னா திடீர்னு சில சாட்சி போயிடுவான், வரமாட்டான். இவங்களுக்கு பின்னாடி நல்லா ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 50 பேர் 100 பேர் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் கூட சாட்சி சொல்ல வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டால் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும், நாளைக்கு ஏதாவது ஒரு நமக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டுரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐயப்பாடெல்லாம் இருக்கும் சார். அது மாதிரி இந்த வழக்கில் நிறைய பேர் ஓடி போய் அப்புறம் அவங்களை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போலீஸ் வந்து, ஏன்னா போலீஸ்கிட்ட தான் அந்த பவர் இருக்குது, ஒரு விட்னஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி ஒரு குற்ற வழக்கில் கன்விஷன் வாங்கி தர சொல்லி அவங்க தான் வந்து போராடணும். அவங்க தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ஆவணங்களை சமர்ப்பிக்கணும். அவர் எடுத்து என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா, காவல்துறை கொடுக்குற ஆவணங்கள் தானே அவர் பேச முடியும். அவர் வந்து என்ன கேட்டிங்கன்னா நிறைய வழக்குகளை இப்போ லேக் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராசிக்யூஷன் சைடு வந்து சரியான முறையில் கொண்டு வந்து வழக்குகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்ப அதுக்கான ஆவணங்கள் சான்ற இப்போ இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா ஆவணம், சான்ற ஆவணம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரன்சிக் லேபில் கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டு, அப்புறம் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யப்பட்ட பிறகு தான் இந்த வழக்கில் வந்துட்டு சாட்சியங்களை வந்து இவங்க ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி வந்து தொடர்ச்சியாக 7 ஆண்டுகள் எல்லாருமே நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஞானசேகரன் வழக்கில் 4 மாதத்தில் கொடுத்துட்டாங்க. ஒரு வழக்கில் பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா அதுவும் அரசியல் காரணங்களுக்காக இழுத்தடிக்கப்பட்ட ஒரு வழக்கு. ஆனால் அதுலேயும் வந்து தண்டனை வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்தவரையில் இதுவும் வந்து ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் சொந்த குழந்தைகளே இப்போ நேற்று கூட சென்னையில் பார்த்துருப்பீங்க, அயனாவரத்தில் ஒரு தந்தை வந்து அவருடைய 8 வயது குழந்தையை வந்துட்டு கணவன் மனைவி பிரச்சனை கழுத்தறுத்து கொலை செய்து விடுகிறார். இவர்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உடனே இமிடியேட் ரெமடி வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த பெண்ணும் வந்து என்ன சொல்கிறாங்க, நான் காவல்துறையில் போய் புகார் கொடுத்தேன் குழந்தைக்காக, அவர் கொடுக்கல அப்படின்னா. காவல்துறையில் புகார் கொடுப்பாங்க குழந்தை காணாமல் போனால், நீங்கள் வந்து போலீஸ்கிட்ட நீதிமன்றத்தில் போய் கஸ்டடி தான் கேட்கணுமே தவிர, ஏன்னா அவரும் வந்து லீகல் ஃபாதர், அவர் வந்து அவரை நம்ம வந்து தடுக்க முடியாது, ஏன் நீங்கள் குழந்தை வச்சுருன்னு கேட்க முடியாது. அப்போ குழந்தைக்கு வந்து ஒரு பெண் குழந்தை தாயிடம் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அவங்க வந்து பெரிய அதாவது மெச்சூர்டாக ஆகிறது வரையும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளாமல் ஆலந்தூரில் வச்சு அந்த பொண்ணை கழுத்தை அறுத்து கொலை பண்ணிட்டு இவனும் கழுத்தை அறுத்துக்கிட்டான். அப்படி சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுது. அப்போ தொடர்ச்சியாக இப்போ இந்த வழக்கிலேயே பார்க்கும்போது அபிராமியும் சரி, இந்த பிரியாணி மாஸ்டர் மீனாட்சி சுந்தரம் என்கிற சுந்தரமும் சரி, அவர்களுக்கு தெரியும் இது சட்டவிரோதமான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம். ஏகப்பட்ட கள்ளக்காதல் சம்பவங்கள் நடக்குது சார். அதை வந்து அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. இப்போ நிறைய உத்தரவுகள்லாம் இருக்குது. ஹோட்டலில் யார் இருந்தாலும் நீங்கள் போய் அவங்கள செக் பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது, போகக்கூடாது. அவங்க வந்துட்டு 18 இயர்ஸ் கிராஸ் பண்ணி போயிட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி கொண்டு நிறைய விஷயங்கள் தெரியும்ல உங்களுக்கு. அது மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இது அப்படி இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க பண்ணுற ஒரு காரியத்திற்கு தடையாக இருந்த மைனர் குழந்தைகளை வந்து கொலை செய்த ஒரு காரணத்தினால நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா 8/4/2025 பிறகு இவங்க ஒரு டேட்டு போடுறாங்க. அது வந்து தீர்ப்பு அறிவிக்கின்ற நாள் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டை போட்டு என்ன பண்ணாங்கன்னா 24 திங்கட்கிழமை ஜூலை மாதம் 2025 இந்த வழக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்படும். எல்லா சாட்சிகளும் வந்து விசாரிக்கப்பட்டு விட்டார்கள். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு. அதே போல் இது ஃபாரன்சிக் லேபினுடைய எக்ஸாமினேஷன் அந்த ரிப்போர்ட்டை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இவங்களுடைய சிடிஆர் ரிப்போர்ட்டை பார்த்தாச்சு. எல்லா விஷயங்களும் பார்த்தனால
தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்று நீதியரசர் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டுச்சு. தீர்ப்பு வாசிக்கப்படுகின்ற பொழுது ஏற்கனவே அவங்களை கேட்பாங்களே, உங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டால், கடந்த 7 ஆண்டுகளாக நான் சிறையில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 7 ஆண்டுகளாக சிறையில் இருக்காங்க. ஆனால் நல்ல கலராக நெயில் பாலிஷ் போட்டு இவங்க வந்து கோர்ட்டுக்கு வந்தாங்கன்றது தெரியும். அது எப்படி அங்கே ஏற்கனவே பியூட்டி பார்லர் இருக்குன்னா வேறு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க அது மாதிரி வந்தாங்க கோர்ட்டுக்கு. அதற்கு பிறகு நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, நீதிமன்றத்தில் 7 ஆண்டுகள் நான் சிறையில் இருந்துட்டு எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்கள நான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோன்னே நீதிமன்றம் எப்படி பார்ப்பாங்க, அப்பா அம்மாவை பார்த்துக்கணுன்ற குழந்தைய போய் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்த்துப்ப அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, உச்சபட்ச தண்டனையாக சாகும் வரை, ஏன்னா 120B கிரிமினல் கான்ஸ்பிரசி 302 அப்படின்போது இதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உச்சபட்சமாக A1 அபிராமி அவர்கள் சாகும் வரை இது சிறையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு. அடுத்த கட்டமாக A2 அவருக்கும் சேம் பனிஷ்மெண்ட்டு, அதாவது கன்விக்ஷன் 2 பேருக்கும் ஒரே கன்விக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே இதாக தான் வந்து தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக வந்துட்டு பலர் இதை வந்து சொன்னாங்க, வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணுமே இந்த வழக்குக்கு அப்படின்ட்டு. அப்படி அக்ரிவானா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ப்ராசிக்யூஷன் சைடு வந்து இதில் எங்களுக்கு வந்து ஒரு லேக் இருக்குது, இது வந்து உச்சபட்ச தண்டனையாக தெரியல அப்படின்னா அவர்கள் உடனே வந்துட்டு மேல்முறையீடு போவாங்க. இவங்களும் மேல்முறையீடு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேல்முறையீட்டிலும் கூட வந்து இந்த குழந்தைகள் கொலை செய்யப்பட்ட ஒரு காரணத்தினால இவர்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்பு கிடைக்குமா, மேல்முறையீட்டில் இவங்களுக்கு ஏதாவது ஒரு கருணை கிடைக்குமான்னு பார்த்தா அதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நீங்கள் கடந்த ஒரு 5-6 மாதங்களாக நீங்கள் வழக்குகள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் வரதட்சணை கொடுமையாக இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கணவர்கள் கொலையாக இருக்கும். இது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே போகுது. பீகாரோ ஏதோ ஒரு மாநிலத்தில் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த டெய்லி லோன் கலெக்ட் பண்ண வருவான் இல்லையா, அவனுக்கும் அவருடைய மனைவிக்கும் வந்து தொடர்பாக இருக்குது. அதை இவன் கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்னா, 2 பேரும் பிளான் பண்ணி நம்மளை கொன்ற போகிறாங்கன்ட்டு இவனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம். அதே போல் ஹனிமூனுக்கு போகிற இடத்துல வந்து காதலனை வர வைத்து கொலை செய்து விட்டார்கள். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கோம். ஆனால் இப்போ ரீசெண்ட் பாஸ்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள் ஒரு வழக்கில் நான் ஒரு டைரெக்டாகவே விட்னஸ் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ச்சியாக இந்த ஹராஸ்மெண்ட் எல்லாம் நிறைய கேள்விப்பட்டு நான் கல்யாணமே பண்ணிக்கல சார்ன்றாங்க ஒருத்தவங்க. 45 வயசு ஆயிடுச்சு. என்ன மேடம் அப்படின்னு கேட்டால், நான் நிறைய வாழ்க்கையில் பார்த்துட்டேன், எங்கள் அக்காவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்தது, அதுக்கப்புறம் நல்ல லைஃப், நல்ல எஜுகேட்டட் பர்சனு, அவங்கள வந்து கொடுமைப்படுத்தி அவங்கள அடித்து அவங்கள காயப்படுத்தி ஜெயிலுக்கெல்லாம் போகக்கூடிய சூழல் ஆகிடுச்சு, அதனால் எனக்கு கல்யாணமே வேணாலும் முடிவு கொண்டுட்டான். விரக்தியின் உச்சத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை ஆயிடுது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை ஆயிடுது. இப்போ இந்த அபிராமியோட கணவர் வந்து ஒரு வங்கியில் வேலை பார்க்குறாருன்ற மாதிரி சொன்னாங்க. அவர் நல்ல கிளி போல வச்சு அந்த குடும்பத்தை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் ஒரு சபலம், இது சின்ன ஒரு சபலம், பிரியாணிக்கு ஆசைப்பட்டு ஒரு சபலம் ஏற்பட்டு இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தொலைத்து அந்த 2 குழந்தைகளுடைய லைஃபையும் கெடுத்து, நீ போகிறதுனா நீ போயிட்டு போ, நீ எங்கேயோ போ, ஏதோ ஒன்று போ, விஜய் எங்கேயோ ஃப்ரீயாக போய் அவர் பாட்டுக்கு அவர் குழந்தைகளை வச்சு பார்த்துக்க போகிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ண தவறு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க பண்ணிடுறாங்க. ஏற்கனவே வந்து ஷார்ஜால் அந்த விபுன்ஷிகா வழக்குலேயும் அது மாதிரி தான் எல்லாருக்கும் தகவல் சொல்லிட்டு வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும் அந்த 1.5 வயது குழந்தையும் தற்கொலை பண்ணிட்டு சாகிற அளவுக்கு அந்த குழந்தையும் கொண்டுடுறாங்க, இதையும் பண்ணிடுறாங்க. அப்படின்னும் போது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத காரணத்தினால ஒரு சமூகத்தில் நம்ம வந்து ஒரு பொறுப்புன வந்து குழந்தை எல்லாருமே அமைஞ்சு ஒரு ஃபேமிலி அமைஞ்சிட்ட பிறகு அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு கொண்டு போகணுன்னு பார்க்காம அவர்களுக்கு எந்தெந்த வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பில் நம்ம வந்து கொஞ்ச நாள் ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படின்னு போகிறாங்க பார்த்தீங்களா. அப்படி போகும்பொழுது அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் ஏற்படும். இன்றைக்கி அபிராமி வந்து நம்ம மீனாட்சி சுந்தரமாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் அப்பீல் போனால் கூட இந்த வழக்கிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது அப்படின்றதான் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே சார், சமீப கால ட்ரெண்டை பார்க்கும்போது இந்த வாழ்நாள் சிறைங்கிற ஒரு தண்டனை வந்து நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது மாதிரி வாழ்நாள் சிறை கொடுக்கும்போது தான் ஏன்னா குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குற சதவீதத்தை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கிரைம் ரேட்டு குறையும். ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், சும்மா பிரியாணி ஒரு 250 ரூபா பிரியாணி சாப்பிட போன கதை இன்னைக்கு வாழ்க்கையே போச்சா. வாழ்க்கையை போய் இவங்க 2 பேரும் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்குன்னு தான் ஏகப்பட்ட இல்லை சார், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணணும் சார். அடுத்த கட்டம் இவங்க போடணும், ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணால் கூட உச்சநீதிமன்றம் போனால் கூட நிறைய பெரிய ஆமாம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் இந்த மாதிரி சாகும் வரை சிறை தண்டனை அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அப்பீல் போனாலும் கூட அப்பீலில் வழக்கினுடைய முகாந்திரம் என்ன, வழக்கு இவங்களுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கா, ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க. நிறைய கொலை வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு விடுதலை வந்திருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ். பொள்ளாச்சி கேஸ் வந்து ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸு. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவனுடைய கேஸு ஞானசேகரனுடைய கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு படிக்கிற இடத்துல ஒரு மைனர்
மைனர் பெண்ணிடம் நடந்து கொண்ட விதம் வந்து மிகவும் வருந்தத்தக்க ஒரு விதம். அதே நேரத்தில் வந்து அவருக்கு சட்டத்தின் முன் வந்து எல்லாரும் சம்பந்தம் ஒரு SIT ஃபார்ம் பண்ணுறாங்க, தீவிரமான நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே இன்டர்லிங்காக பார்த்தீங்கன்னா இந்த வழக்குகள் எல்லாம் ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸாகவே இருக்கிற காரணத்தினால இது ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு கேஸாக எடுக்காமல் இதன் மீது மிக சிறப்பான ஒரு கவனத்தை நீதிமன்றம் வந்து கொண்டு வந்து அந்த வழக்கினுடைய சாரம்சம், அந்த வழக்கினுடைய டெப்த்துக்குள்ளே போகிறாங்க. போன பிறகு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இன்றைக்கி இந்த அமர்வு வழக்கு எண் 77/2018 அபிராமியும் குற்றவாளி, அவர் கூட இருந்த கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரமும் குற்றவாளி என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் சாகும் முறையில் சிறையிலிருந்து சாக வேண்டியதுதான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த தமிழ்நாட்டை உலுக்கிய இந்த அபிராமி கேஸை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக இதற்கு இந்த 2 பேருக்கு வந்து வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து லீகலாக உள்ள பாயிண்ட்ஸ் பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசிய நமக்கு நன்றி சார்லஸ். நன்றி சார்.